ஹாய் அண்ட் வெல்கம் டு ஷிபாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோ வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் பற்றி. வீடியோட டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். நான் வந்து என்னோட கம்யூனிட்டி போஸ்ட் பேஜில் வந்து கேட்டிருந்தேன், இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணுமா? எனக்கு இல்லை அந்த ப்ராப்ளம், பட் என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அதனால நான் வந்து இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். கொஞ்சம் இந்த ஸ்டோரி டைம் மாதிரி அந்த என்ன நடந்தது அப்படின்ற விஷயமும் நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். நான் டாக்டர் இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. அண்ட் இந்த வீடியோவில் வர்ற எந்த இன்ஃபர்மேஷனும் மெடிக்கல் அட்வைஸோ இல்லை டாக்டரோட அட்வைஸை ரீப்ளேஸ் பண்ணுறதோ கிடையாது. ஸோ பேசிக்காக திடீர்னு ஒரு நாள் மார்னிங் வந்து சடன் பெயின், ஒரு மாதிரி முதுகுல இருந்து அப்படியே கீழ்ப்பக்கம் இறங்குற மாதிரி இந்த சைடில் வந்து வலி இருக்க இருக்க வலி வந்து அதிகமாயிட்டே போகுது. டு த பாயிண்ட் அவங்களால வந்து உட்கார்ந்துருக்க முடியல, நிற்க முடியல, நடந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ உடனே எமர்ஜென்சி, இங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி ரூம் அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து டிரைவ் பண்ணி போகணும். எமர்ஜென்சி ரூமில் வந்து இங்கே எப்போவுமே வந்து ட்ரியாஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நர்சஸ் வந்து நம்ம உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்மளோட வைட்டல்ஸ் அதெல்லாம் செக் பண்ணிக்குவாங்க, என்ன ப்ராப்ளம்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குவாங்க. அண்ட் ப்ராப்ளமோட அர்ஜென்சி பொறுத்து நம்மளோட வெயிட்டிங் டைம் இருக்கும் எமர்ஜென்சி ரூமை பொறுத்த வரைக்கும். பட் வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல இருக்க இருக்க பெயின் அதிகமாயிட்டே போச்சு. உங்களுக்கு எவ்வளோ பெயின் இருக்கு பெயின் ஸ்கேல்ல, ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 1 to 10 அப்படிதான் இங்க கேட்பாங்க. அப்போ அதோட சிவியாரிட்டி என்ன, நம்ம அந்த பெயினை எவ்வளோ உணர்றோம், எவ்வளோ பாதர் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. மார்னிங் வந்து 6 out of 10 அப்படின்னு இருந்த பெயின் வந்து அந்த எமர்ஜென்சி ரூம் போய் அங்கே வெயிட் பண்ணுற நேரம் 9 out of 10 அந்த மாதிரி ரொம்ப அதிகமான பெயின், தாங்க முடியாத பெயினாக இருந்தது. அதுக்கு அப்புறமா ஒரு தடவை போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் அந்த யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்த அப்புறம் பெயின் வந்து கொஞ்சமாக கம்மியாச்சு. நம்மளோட டர்ன் வரும்போது, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours கழிச்சு வந்து அவங்க கூப்பிட்டு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதோட ரிப்போர்ட்ஸ் வந்து அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் பார்த்துட்டு என்ன விஷயம்னு சொன்னாங்க. அப்போ தான் கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்குது அண்ட் அந்த ஸ்டோன்ஸ்னால தான் இந்த பெயின் வந்தது. அண்ட் மற்றபடி ரிப்போர்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் ஃபேமிலி டாக்டரோட நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய தண்ணி குடிங்க, வெல் ஹைட்ரேட்டடாக இருங்க, மற்றபடி பெயின் இருந்ததுன்னா இல்லை திரும்ப வந்ததுன்னா ஐபுப்ரோஃபன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நடந்த விஷயம் இதுதான். அதை பற்றி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னங்கிறதுனால நான் எல்லா இன்ஃபர்மேஷன் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு என்னென்ன காசஸ் இருக்குது, என்ன காரணத்தினால இந்த கிட்னி ஸ்டோன்ஸுங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2 பேசிக் விஷயங்கள் தான் இதுக்கு அடிப்படையாக காரணமாக இருக்குது. கான்சன்ட்ரேட்டட் யூரின், அதாவது யூரின் வந்து டைல்யூட்டாக இல்லை. 2வது யூரின்ல வந்து நிறைய மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னாலும் வந்து கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த யூரின் கான்சன்ட்ரேட்டட் எப்போ ஆகும், நீங்க தேவையான அளவு தண்ணி குடிக்கல இல்லை சரியா தண்ணி குடிக்கலன்னா அந்த மாதிரி ஆகும். இல்லை ரொம்ப டீஹைட்ரேஷன், உங்களுக்கு வந்து லூஸ் மோஷனோ வாமிட்டிங்கோ அந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு ஃப்ளூயிட் லாஸ் ஆகிட்டு இருக்கு உடம்புல இருந்து, அண்ட் நீங்கள் வந்து திரும்ப அந்த ஃப்ளூயிடை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியலை, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டீஹைட்ரேஷன் ஆகும்போதும் உங்களோட யூரின் வந்து கான்சன்ட்ரேட்டடாக ஆகிடும். அடுத்த காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா, கால்சியம் மாத்திரை போட்டுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடியவங்களுக்கும் இந்த கால்சியம் ஸ்டோன்ஸ் ஆர் கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. சில மெடிகேஷன்ஸ் வந்து கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற சான்சஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட யூரின்ல வந்து நிறைய சால்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாலும் இந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நிறைய சால்ட் இன்டேக், நிறைய உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சாமான் சாப்பிட்றீங்க,
இல்லைன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க. ஜங்க் ஃபுட்டில் வந்து ஹிடன் சால்ட் இருக்கும். வீட்டில் நம்ம உப்பு சமைக்கும் போது போடுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் சிப்ஸில் அந்த இல்லை மிக்சரில் அந்த மாதிரி அந்த பேக்கேஜ் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து உப்பு ஒளிஞ்சிட்டு இருக்கும். நீங்கள் சில வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு கேன் ஆஃப் கோக்கில் வந்து 1/2 கப் சுகர் இருக்கும்பாங்க. பட் நீங்கள் கோக் குடிக்கும்போது உங்களுக்கு அதில் அந்த இனிப்பே வந்து ஃபீல் ஆகாது. உங்களுக்கு கோக் வந்து இனிப்பாகவே இல்லையே, அதில் எப்படி 1/2 கப் சர்க்கரை இருக்கும் இவ்வளோ பெரிய கேனில் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது வந்து ஒளிஞ்சி இருக்கும். அது உங்களுக்கு வந்து நாக்கில் டேஸ்ட்டாக உணர முடியாது. அதே மாதிரி சிப்ஸ் இருக்குல்ல, பொட்டேட்டோ சிப்ஸ், அந்த மாதிரி இந்த பேக்கேஜ்டு ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்டு, இதிலெல்லாம் வந்து உப்பு வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும். அது வந்து நீங்கள் சாப்பிடும்போது சால்ட்டியாக இல்லைனாலும் அது வந்து நம்ம உடம்புல அதிகப்படியான சால்ட்டை வந்து சேர்க்குது. இந்த கேஸில் அதுதான் ரீசன். பிகாஸ் தண்ணியும் சரியாக குடிக்கல அண்ட் இந்த மாதிரி சிப்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸ் நிறையா சாப்பிட்றது, வெளியே நிறையா சாப்பிட்றது, அதெல்லாம் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி குடிக்காதது தான் இந்த கேஸில் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. சில சமயம் ஜெனட்டிக் ரீசன்ஸ் இருக்குது கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு. அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறது ஈஸியாக அப்படின்னா, அப்போ உங்களுக்கும் அந்த ரிஸ்க் வந்து மற்றவங்களை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காசஸ்னு பார்க்கும்போது ஒரு முறை கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து அதிகமாயிடுது. காசஸில் வந்து நெக்ஸ்ட் ரீசன் என்னன்னா ஒபேசிட்டி, ஓவர் வெயிட்டாக இருக்கிறது, இல்லை ரொம்ப ஹை பிஎம்ஐ இருக்கிறவங்களுக்கும் கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது? ஏதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து ஏதாவது கல் போய் கிட்னியில் மாட்டிக்குதா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. இது பேசிக்காக இந்த ஸ்டோன்ஸ் வந்து கிறிஸ்டலைன் கிளம்ப்ஸ் மாதிரி. ஸோ சில கிறிஸ்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒட்டிக் ஃபார்ம் ஆகக்கூடிய கல்லுங்க தான் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ். இது வந்து நம்ம கிட்னியில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்னிஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் போக விரும்பலை. பட் பேசிக்காக அந்த யூரின்ல இருக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேட்டட் சால்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி கிளம்ப் ஆகி குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகி அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வந்து நாளடைவில் நீங்கள் இதே மாதிரி வந்து தண்ணி சரியாக குடிக்காம கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வந்து உடம்பை விட்டு ஃப்ளஷ் அவுட் ஆகிற அளவு யூரின் மேக் பண்ணாததால் அதை தங்கி தங்கி அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து கிளம்ப் ஆகி ஒரு ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. அது இருக்க இருக்க உங்களுக்கு பெருசாயிட்டே போகுது. இன்னும் கிறிஸ்டல்ஸ் அது மேலே ஒட்டி 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 அது சைஸில் பெருசாயிட்டே போகும். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும்போது வந்து அது வந்து பெயின் கொடுக்காது. அது எப்போ வந்து உங்களுக்கு பேசிக்காக பெயின் வந்து ஃபீல் ஆகும் ஃபஸ்ட்டுன்னா, அந்த கிட்னி ஸ்டோனுங்கிறது வந்து ஃபார்ம் ஆன இடத்த விட்டு நகர ஆரம்பிக்கும் போது. ஸோ எய்தர் அந்த கிட்னியில் இருக்கும்போதே அது மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து பெயின் இருக்கலாம் அந்த மாதிரி சைடில். இல்லைன்னா அந்த கிட்னியை விட்டு வரும்ல யூரேட்டர்னு ஒரு டியூப், அந்த டியூப்ல வந்து அது வர ஆரம்பிச்சது, அந்த கல் வந்து மூவ் ஆகி வருது அப்படிங்கும்போது தான் அந்த அதிகப்படியான வலி, தாங்க முடியாத வலிங்கிறது வரும். அந்த கிட்னி ஸ்டோன் மூவ் ஆகும்போது இருக்கக்கூடிய வலி அப்படிங்கிறத வந்து லேபர் பெயின் இருக்குல்ல, அந்த லேபர் பெயினுக்கு சமமாக சொல்கிறாங்க இந்த கிட்னி ஸ்டோன் பெயினை. சில லேடிஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்லி லேபரை கூட தாங்கிடலாம், ஆனால் என்னால் இந்த கிட்னி ஸ்டோன் வந்து மூவ் ஆகும்போது வரக்கூடிய அந்த பெயினை வந்து என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால அவ்வளோ பெயின் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகுது சொன்னேன்ல, அது வந்து பேசிக்காக அந்த கல் உப்பு மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. கல் உப்பு எப்படி இருக்குது, பயங்கர ஷார்ப் எட்ஜஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கல் வந்து அந்த மெலிசான ஒரு சாஃப்டான டியூப், அந்த யூரேட்டர், அது வழியாக அது மூவ் ஆகும்போது அந்த டியூப்ல நர்வ் எண்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதில் அது மேலே அப்படியே ஒராசிட்டு தேய்ச்சிட்டு கிழிச்சிட்டு வரும்போது அந்த பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.
பெயினோட சேர்ந்து ப்ளீடிங்கும் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரின் டெஸ்ட்ஸில் வந்து யூரினில் பிளட் இருக்குன்னு சொல்லி வரும் ரிப்போர்ட்டில். பிளட் செல்ஸ் இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு இல்லை ரொம்ப பெரிய ஸ்டோன் பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க வந்து யூரினை பார்த்தாலே யூரின்லேயே பிளட் வந்து கலந்துருக்க மாதிரி ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரி இருக்கும் யூரினோட கலர். ஸோ பார்க்கும்போதே தெரியும் யூரினில் பிளட் இருக்குன்ற மாதிரி. அண்ட் அட் அ டைம் ஒரு கல்லுக்கு மேலே இருக்கலாம். ஸோ மோர் தென் 1 ஸ்டோன்ஸ் இருக்கலாம் ஒரு கிட்னிலையும். அண்ட் 2 கிட்னிலையுமே ஸ்டோன்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து எங்கள் ஸ்டோரிக்கு வரும். ஸோ பேசிக்காக எங்களோட ரிப்போர்ட்ஸில் வந்து என்ன வந்திருந்ததுன்னா பிளட் டெஸ்ட் வந்து ஓகே, ஸ்டோன் பாஸ் ஆன அப்புறம் எடுத்தது இந்த யூரின் டெஸ்ட்டு. பட் ஸ்டில் அதுலேயுமே வந்து பிளட் செல்ஸ் இருக்குது அப்படின்னு வந்திருந்தது. அண்ட் சிடி ஸ்கேனில் வந்து ஒரு கிட்னியில் வந்து ஒரு 2 mm ஸ்டோன் அண்ட் இன்னொரு கிட்னியில் வந்து ஒரு 4 mm ஸ்டோன் இருக்கு. இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கு. மோஸ்ட் காமன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ். இந்த கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் தான் மோர் தென் 80% ஆஃப் த கேசஸ்ல பார்க்க முடியுது. அது தவிர யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் இருக்கும். டீஹைட்ரேஷன் சொன்னேன் இல்லையா, உடம்புல வந்து தேவையான அளவு ஃப்ளூயிட் இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி கேசஸ்ல வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் பார்க்க முடியுது. ஸ்ட்ரூவைட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுதான் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடியது. ஸோ உங்களுக்கு ரிப்பீட்டடா அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருக்கு, ஆர் அன்ட்ரீட்டடா ரொம்ப நாள் விட்டுட்டு இருக்கீங்கன்னா அப்போ ஃபார்ம் ஆகக்கூடியது இந்த ஸ்ட்ரூவைட் அப்படின்ற டைப் ஆஃப் ஸ்டோன். அண்ட் 4வது வகை வந்து சிஸ்டீன் ஸ்டோன்ஸ். இது வந்து ஜெனட்டிக்காக வரக்கூடியது. ஸோ இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது உங்கள் ஃபேமிலியில் அப்படின்னா அது வந்து யூஸ்வலி அந்த சிஸ்டீன் ஸ்டோன்ஸாக இருக்கும். உங்கள் கேஸில் என்ன டைப் ஆஃப் ஸ்டோன் ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸாக ரீசன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது அந்த ஸ்டோனை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி, அதாவது எடுத்து நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணி ஒரு க்ளீனான ஜிப்லாக்ல இல்லை க்ளீனான ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு போய் நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை அனலைஸ் பண்ணி அது என்ன டைப் ஆஃப் ஸ்டோன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா என்ன டைப் ஆஃப் ஸ்டோன் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மாறும். அண்ட் எவ்வளோ அடிக்கடி இது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம் இது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு, இது எல்லாமே வந்து டைப் ஆஃப் ஸ்டோனை பொறுத்து மாறும். என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க ஆர் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு 3 லிட்டர் கிட்ட குடிக்க முடிஞ்சா பெஸ்ட். டெய்லி 3 to 3.5 liters ஐடியல். ஸோ நிறைய தண்ணி குடிங்க, அந்த ஸ்டோன் வந்து தானாக வந்து வந்துடும். ஏன்னா இது ரொம்ப பெரிய ஸ்டோன் இல்லை. லெஸ் தென் 5 mm வந்து யூஸ்வலி பாஸ் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. 2 mm ஸ்டோன் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடும். அது 4 mmங்கிறது கொஞ்சம் பெரிய ஸ்டோன். அண்ட் அது வந்து மூவ் ஆகும்போது திரும்ப முன்ன மாதிரி அந்த பெயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே கையில் வந்து ஐபுப்ரோஃபென் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பெயின் வந்ததுன்னா ஐபுப்ரோஃபென் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. பட் சில எமர்ஜென்சி சிம்டம்ஸ் இருக்குது, அதை பற்றி நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த எமர்ஜென்சி சிம்டம்ஸ் என்ன, நாங்கள் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணோம், அந்த 4 mm ஸ்டோன் எப்படி பாஸ் ஆச்சு, அண்ட் அதுக்கப்புறம் மற்றபடி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது கிட்னி ஸ்டோனை பொறுத்த வரைக்கும், இது எல்லாமே வந்து பார்ட் 2 வீடியோவில் கண்டினியூ ஆக போகுது. பிகாஸ் என்னோட 15 minute லிமிட் வந்து இதில் முடிய போகுது. ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then, take care.